ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். கவிதை வரிகளில் கேட்போமா? பலவருண அங்கி இரத்தக்கரையாய். யாக்கோபு கானானிலே வசிக்க தன் முதிர் வயதிலே பிறந்த யோசேப்பை நேசிக்கவே, பலவருண அங்கியும் தரவே, சகோதரரின் துன்மார்க்கத்தை தகப்பனுக்கும் அவன் அறிவிக்கவே, பட்சமாய் பேசாமல் பகையாய் சகோதரர். யோசேப்பின் சொப்பனமே தன் அரிக்கட்டு நிமிர்ந்து சகோதரர் அரிக்கட்டுகள் சுற்றிலும் வணங்கி நிற்க, சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்களும் தன்னை வணங்கினதாக, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என சகோதரர் பகையும் பொறாமையுமாய், நாங்கள் உன்னை வணங்க வருவோமோ என தகப்பன் கடிந்தும் மனதிலே வைத்தாரே. ஆடுகளை மேய்க்கப் போன சகோதரர் சுகசெய்தியை விசாரித்து அறிய யோசேப்பு அனுப்பப்படவே, தேடி கண்டுபிடித்து போகவே, இவனை தூரத்திலே கண்டு சமீபமாய் வருமுன்னே சொப்பனக்காரனை கொலை செய்யலாம் என சதியோசனையும் பலவருண அங்கியை கழற்றியே, இரத்தம் சிந்தப்படலாகாது என்ற ரூபனின் வாக்கினால் தண்ணீரில்லாத குழியிலும் அவனை போடவே, இதோ எகிப்துக்கு போகிற இஸ்மவேலரின் வர்த்தக கூட்டத்தை காணவே, இவன் நம் சகோதரனும் நம் மாம்சமும் என்ற யூதாவின் வாக்கினால் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டனரே. பலவருண அங்கி வெள்ளாட்டுக்கிடா இரத்தம் தோய்க்கப்பட தகப்பனிடம் கொடுக்கப்பட புலம்பி அழுது துக்கித்து மகாவேதனையில் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்ட யோசேப்பு பார்வோனின் பிரதானியும் அதிபதியுமான போத்திப்பாரிடத்தில் விற்கப்பட்டான். பகையும் பொறாமையும் நஞ்சாய் எதையும் செய்ய துணியவே, வேதனையும் தனிமையும் நிர்வாணமும். பலவருண தேவ ஆட்டுக்குட்டி சிலுவையிலே இரத்த காயங்களாய், விலையேற பெற்ற இரத்தமே விற்று போடப்பட்டவரை மீட்கவே, பலவருண அங்கியை தரிப்பிக்கவே, வாடா கிரீடத்தையும் சூடவே, சத்தியம் பொறுமை விசுவாசமாய் வெற்றியை நோக்கியே பலவருணமாய்.